மீனில் செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபிஷ் மொய்லி அப்படின்னு பேர் இதுக்கு. இது வந்து மற்ற குழம்புலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பாலே ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. சிலர் பெரிய வெங்காயமும் போடுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இப்போ அந்த இஞ்சியையும் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதா இருந்தாலும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல. அதனால் ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு தேவையான அளவையும் போட்டு இதை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அது வந்து 2 தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. முதல்ல எடுக்கிறது தனியாக, 2வது எடுக்கிறது தனியாக. இந்த 2வது எடுத்த தேங்காய் பாலை முதல்ல ஊற்றிட்டு அது உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை இந்த மீன் குழம்பு கொதித்த உடனே இதில் நீங்கள் போடுறீங்க. இதில் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் எதுவுமே போடலை. நம்ம அந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் மட்டும்தான், வேறு எந்த மஞ்சளும் கிடையாது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே இந்த மீனை வந்து அப்படியே ஒன்றா இதில் போட்டுருங்க. அது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கரம் மசாலா தூள் அதை சேர்த்துக்கிறோம். அதாவது பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி இதில் போட்டிருக்கிறேன். அது வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச பால், அதை தேங்காய் பாலை இதில் ஊற்றுறீங்க. இது ஊற்றுனதுக்கப்புறமா இதை வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். லேசாக கலக்கி விடுங்க. அது நல்லா நுரைச்சி நல்லா வரும்போது நீங்கள் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு கொதித்த உடனே கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி இதோடு எடுத்து வச்சுருங்க. இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஏற்கனவே 3 மீன் குழம்பு போட்டிருக்கிறோம். இது 4வதாக இது. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.